கிளியர் ஆகாதவங்களுக்கான வீடியோ பாது மோட்டிவேஷனல் வீடியோ அந்த மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோட எண்டில் ஏதோ ஒன்று உங்களுக்கு டேக்அவேவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கட் ஆஃப் சரியான கட் ஆஃபு. உண்மையிலே வந்து இது வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கான கட் ஆஃபு. ஆர்ஆர்பி பிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு 55, அடுத்து இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க்கில் வந்து ஜென்ரலுக்கு 45.88, ரிசர்வ் லிஸ்ட்லேயுமே வந்து 0.88 வரைக்கும் தான் இருக்குது. ரிசர்வ் லிஸ்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேரளாலலாம் வந்து நம்மளை விட அதிகமாக இருக்கும். அங்கேருந்து பசங்க இங்கே வந்து எழுதுவாங்க. இப்போ ஆர்ஆர்பிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இருக்கிறதுலே கட் ஆஃப் அதிகம். அடுத்தது ஐபிபிஎஸ் கிளர்க்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ், பெரிய பெரிய அதாவது நம்மளோட கட் ஆஃப் அதிகமாக எப்பயுமே இருக்கிற ஸ்டேட்ஸை விட இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகம். யூஸ்வலாக இதை நம்ம பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு வேளை வந்து தமிழ்நாடுல மித்த எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் தாண்டி இதை பெருசாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்ஸ் இல்லை. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா மித்த எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குது இல்லை அப்படின்றதெல்லாம் தவிர்த்து எல்லாமே காம்படிஷன் இந்த பக்கம் பேங்கிங் செக்டாரில் தான் பயங்கர காம்படிஷனாக வருது. அதுதான் தெரியுது. ஏன்னா அதனால தான் வந்து கட் ஆஃப் இவ்வளோ வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து இவ்வளோ பேர், அப்போ அவ்வளோ பேர் வந்து இவ்வளோ 90 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க. அதனால தான் வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க்கு 5 மார்க்கு இதிலெல்லாம் போயிருக்கோம். ரொம்ப வந்து போங்கடா அப்படின்ற மாதிரி விரக்தியாக இருக்கும். ஒரு வருஷம் திருப்பி இன்னொரு 6 to 7 months வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி தாட் வந்து உண்மையிலே இருக்கும். நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வித்தின் ஒரு 10 மார்க்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு போயிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை நீங்களே நீங்கள் நினச்சி பெருமைப்படுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ ஒரு கட் ஆஃப் நம்ம நினச்சது பாருங்கள் அப்படின்னா 80 கட் ஆஃப் வைப்பாங்க, 80 ரேஞ்சில் இருக்கும் கட் ஆஃப், அந்த மாதிரிலாம் நினச்சிருப்போம். ஆனால் இவ்வளோ 90க்கு மேலே அவங்க வைப்பாங்கன்னு நினச்சி கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்போ இந்த அளவுக்கு உங்களால் கட் ஆஃப் வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இன்னும் ரொம்ப கொஞ்சம் தான். கண்டிப்பாக பக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்க, அடிக்கிற தூரத்தில் தான் இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர், அவர் வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கிறப்ப வந்து அவருடைய ட்ரீம் வந்து நான் ஒரு பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும் அப்படின்றது அவருடைய ட்ரீம். பட் ஸ்கூல் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எப்படியோ போராடி வந்து டீமில் இடம் பிடிக்கிறாரு, ஒவ்வொரு இடமா போகிறாரு, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாரு. அவர் ஒவ்வொரு இடத்துலையுமே போகிறப்ப எங்கேயுமே வந்து அவருக்கு டக்குன்னு வந்து எதுவுமே கிடைக்கல, பயங்கர ரிஜெக்ஷன்ஸ். அவருடைய ரிஜெக்ஷன்ஸை பற்றி அவர் சொல்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட கரியரில் நான் 9000 ஷாட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன், 300 கேம்ஸ் வந்து நான் தோற்றுருக்கேன், அண்ட் 26 டைம்ஸ் வந்து வின்னிங் ஷாட் அடிக்க வேண்டியது பட் வந்து மிஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் டிசிப்ளின்டு பிளேயர் அவர். ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்கிறாரு, நான் என்றைக்குமே என்னுடைய டிசிப்ளினை கைவிட்டதே கிடையாது. ப்ராக்டிஸ்னால் ப்ராக்டிஸ், அதில் வந்து மித்தவங்க போடுற எஃபர்ட்டை காட்டிலும் நான் 10 டைம்ஸ் அதிகமாக தான் நான் எஃபர்ட் போட்டுட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் 6 டைம்ஸ் வந்து NBA சாம்பியன் ப்ளஸ் 5 டைம்ஸ் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக வந்திருக்காரு. அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அத்லீட்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து அவர் வந்து இடம் பெற்றிருக்காரு. இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமானது. ஒன்று தான் நான் இவரோட இதில் நான் பார்த்தப்போ ப்ராக்ரெஸ்ஸுங்க. நம்ம நிறைய செல்ஃப் டவுட் இருக்குது, நான் கரெக்டான பார்த்து தான் போயிட்டுருக்கேனா, டைம் ஆகிட்டுருக்கு, இயர்ஸ் ஆகிட்டுருக்கு, நான் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேனா அப்படின்ற செல்ஃப் டவுட் இருந்துச்சுன்னா ஒன்று மட்டும் திங்க் பண்ணி பாருங்கள். என்னென்னா, போன வருஷம் நீங்கள் இருந்திருப்பீங்க, இந்த வருஷம் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு மார்க்கில் உங்களுக்கு ரிசல்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? போன வருஷமும் அதே 20 மார்க் கேப்பில் தான் போனேன், இந்த வருஷமும் அதே 20 மார்க் கேப்பில் தான் போகிறேன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நம்ம வந்து இன்னும் வந்து அதே இடத்துல ஸ்டக் ஆகிட்டு இருக்கோம், பெருசாக வந்து நம்ம பண்ணலை. அப்போ உங்களுக்கு உண்மையிலே வந்து நான் கரெக்டான பாத்தில் தான் போட்டிருக்கேன்னா நீங்கள் குவெஸ்சன் பண்ணணும், நீங்கள் அந்த இடத்துல வந்து டெசிஷன் எடுக்கணும், இது கரெக்டாக இல்லை நான் வேறு எதுக்காவது போகலாமான்ட்டு. ஆனால் உங்களுக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. போன வருஷம் நான் ப்ரிலிம்ஸே அங்கங்கே தான் கிளியர் ஆனேன், ஆனால் இப்போ வந்து நான் மெயின்ஸே பக்கத்தில் தான் போகுது, ஒரு 10 மார்க் டிஃப்ரென்ஸ்குள்ளே தான் போகுது, 20 மார்க்குள்ளே தான் போகுது. ஆனால் போன வருஷம் நான் ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாமல் இருந்தேன். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எனக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் அடுத்த ஒரு 3 to 4 months எஃபர்ட், இது அதாவது உங்கள் வீட்டு எங்கள் எஃபர்ட் எங்கள் வீட்டு எஃபர்ட்டுன்னு இல்லை, இதுக்கு மேலே போடவே முடியாதுடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எஃபர்ட் போடுங்க. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களால் முடியும். அந்த ப்ராக்ரெஸ் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் பார்க்குறீங்க அப்படின்னா
ப்ளீஸ் 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 டோன்ட் குவிட். நீங்கள் குவிட் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ப்ராக்ரஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து யோசிங்க இது கரெக்டான பார்த்தா இல்லையான்ட்டு. ஆனால் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்குது, உங்களுடைய ரிசல்ட்ஸில் ப்ராக்ரஸ் இருக்குது, உங்களுடைய மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்ரஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை குவிட் பண்ணுறதை பற்றி யோசிக்காதீங்க. காம்படிஷன் அதிகம் தான், உங்களுக்கே தெரியுது. நான் கட் ஆஃப் எல்லாம் வந்து அதிகமாக தான் இருக்குது. பட் நத்திங் டு வரி. உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் கிளியர் பண்ணுறாங்க, அவங்க தான் கிளியர் பண்ணி அவங்க தான் போஸ்டிங் அடிக்கிறாங்க. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா எதனால் அதிகமாக இருக்குது? கரியர் க்ரோத் இருக்குது, ப்ளஸ் வந்து என்ன தான் ப்ரெஷர் பேங்கிங் ரெஸ்ட்லேயே அது இதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு வருஷத்துக்கு 10 எக்ஸாம் 12 எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ணணுன்றது என்ன அப்படின்னா, இப்போது கிளியர் பண்ணவங்களே 4-5 பேர் சொல்லியிருக்காங்க நான் ஒர்க் போயிட்டே கிளியர் பண்ணியிருக்கேன், பார்ட் டைமாக ஒர்க் பார்த்துட்டே நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு. அப்போ கண்டிப்பாக உங்களால் முடியுமா இல்லையா? ஸோ ப்ராக்ரஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் வெரி அபவுட் கட் ஆஃப்ஸு, ஹை கட் ஆஃபாக இருக்குது அதெல்லாம் வரி பண்ணாதீங்க. ப்ராக்ரஸ் இருக்குது அப்படின்னா குவிட் பண்ணாமல், நான் இப்போ ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரை பற்றி சொன்னேன், அவங்க யார் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அவங்கள மாதிரி தான் நான் ஒரு சின்ன விஷயம் எல்லார் லைஃப்லையுமே ஃபெயிலியர்ஸ் இருக்கும். பட் இவ்வளோ ஃபெயிலியர்ஸை கடந்து தான் நம்ம ஒரு பொசிஷனுக்கு வர வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் அந்த ஸ்டோரியை சொன்னேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அடையணும்னு நினச்ச இடத்த கண்டிப்பாக அடைவீங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் என்ன குவரிஸ் இருந்தாலும் எப்போனாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ உங்களுக்கு ஆடியோ நோட் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் மக்களே, தட்ஸ் இட். ஸோ எடிட்டோரியல் கிளாஸஸ் நமக்கு வீக்லி போயிட்டுருக்கு, மண்டே டு சாட்டர்டே. இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுனால எனக்கு தெரியல, ப்ராப்ளி டைம் இருந்தால் நான் இன்னைக்கு போட்டுருவேன், இல்லாட்டி திருப்பி நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ டாடா, பை, see you guys.